ஓஹோ, சரி சரி. சூப்பர் சூப்பர் சாங்க போடுறாரு. ஏ அம்மன் கோயில் வாசலிலே வாசல். மாமா நம்ம வெள்ளை சொக்கா. ஓகே ஓகே. ஓ வெள்ளை சொக்காவா இன்னைக்கு? ஓகே மாப்பிள. சூப்பர் சாங், அருமை அருமை. நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃப். ஆமாம் பார்த்துக்குங்க, அவங்க ஆதிமா வந்து வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சம்பளமெல்லாம் கிடையாது. ஒரு டம்ளர் காப்பியோட சரி அவங்களுக்கு. ராஜேஸ்வரி தாயே, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி சக்தி மகமாயி அப்படின்னு சொல்லி போட்டு வரிசையா பாதியே இன்னும் ஜோதியே என்னும் எல்லாவற்றுக்கும் ராஜேஸ்வரியே அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. இனி நம்ம ஓகே, நான் லைவ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சிஸ்டர், பாய். ஓகே ஓகே இனிய சிஸ்டர், மீண்டும் சந்திப்போம். ஆதிமா ஏதோ போட்டு அழிச்சிட்டீங்க. ஒவ்வொரு பூக்களின் உள்ள வாசனையும் நம்மை மயக்க வைக்கும், அது பூக்களின் குணம். ஸோ மனிதர்களுக்குள்ளும் சில குணங்கள் உண்டு. உன்னை வார்த்தைகளால் நம்மை மயக்கும், ஆனால் அவர்கள் வார்த்தைகளால் குணம் நீ அறியும். நீ அறியவில்லை என்றால் கேள்விக்குறிதான். கரெக்ட் தான். ஒவ்வொரு பூக்களின் உள்ள வாசனை நம்மை மயக்கும், ஆமாம் மயக்க வைக்கும், அது பூக்களின் குணம் அல்ல, குணம். ஸோ மனிதர்களின் சில குணம் உண்டு. உன்னை வார்த்தைகளால் நம்மை மயக்குவார்கள், ஆனாலும் அவர்கள் தெரியலையே, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே பண்ணுறாங்க. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. சூப்பர் சாங்கு. யார் இடத்தில் உன் மனசு ஆர்கே சாரா? அவரை நான் அடிக்கடி பேச பார்த்துருக்கேன். நீ பார்த்தது இல்லையா? யாருன்னு கேட்டால் உனக்கு எப்படிமா தெரியும்? ஏன் உனக்கு கால் டிஸ்டர்ப் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி குத்த வர்றாங்க தங்கச்சி. ஆதி அக்கா என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அஜித் ரமணி. ஐயோ அண்ணா, நான் இப்போ தான் லைக் போட்டேன். பரவாயில்ல தங்கச்சிம்மா. ஹாய் ஆல் 5G, ரியல் 5G. வணக்கம், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க அண்ணா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த கோட்டு போட்டு சட்டை, வட்டம் போட்ட சட்டை எல்லாம் உங்களை ஊருக்கு கிடைக்குமா அண்ணா? ஆமாம் எல்லாம் கிடைக்கும் ஆதிமா. சொல்லு பாரதி. ரசம் வைக்க போறேன்ப்பா. இன்னைக்கு ரசமா? மேலே போகிறதுக்கு சோகமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு காரைக்கால் குழம்பு சாப்பாடு சமைத்தேன் அப்படின்னு. சூப்பர் மாப்பிள, அருமை. பூவாழை எட்டத்தட்டு பூவாழை இழுத்தாலே, கண்ணான கண்ணுக்கு ஒரு கடிதாசி போட்டேன். என்ன சொன்னான் குட்டி பையன்? மாப்பிள்ள நீ என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? அந்த கொசு அடிக்கடா அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்ல தவிர அங்கே கமெண்ட்லாம் வந்துருக்கு. நான் சொல்லல, பாரதி மாமா தான் சொன்னாங்க.